ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஊராட்சி துறைக்கான கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவில் நம்ம காசு கொடுக்காம இந்த வேலையை எப்படி வாங்கலாம்? நான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூவுக்கு செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், காசு கட்டாமல் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணினா இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் தமிழ்நாடு சம்மந்தமான லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட், வேலைவாய்ப்புகள், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ்நாடு ஊராட்சி துறையிலிருந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே, சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 37 மாவட்டங்களில் 1450 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. உங்களை பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இன்டர்வியூவுக்கு தான் கூப்பிட போகிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாரும் சொல்கிறாங்களே 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையாக? நான் பணம்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நான் இந்த வேலையை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பர்சனலாக கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தளவில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் இப்போது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை இன்டர்வியூவுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு செலெக்ஷன் லிஸ்ட், யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவுக்கு செலக்டட் அப்படின்ற செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கு ப்ளஸ் நம்மளோட இன சுழற்சி, அதாவது இடஒதுக்கீடு அடிப்படையில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு தான். அதாவது ஒரு கம்யூனிட்டியை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் எந்த கம்யூனிட்டிக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்துருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அந்த வேக்கன்சிஸில் அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணவங்களை யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை உள்ளவர்கள், முன்னுரிமை அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளி, அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவையாக இருக்கலாம், தமிழ் வழி கல்வி பயின்றவங்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளை கேட்டகரி வைஸாக பிரிப்பாங்க. இப்போ ஒரு தமிழ் வழி கல்வி அப்படின்றத எடுத்துக்கலாம். தமிழ் வழி கல்வி 10th விட படித்தவங்க அப்ளை பண்ணாங்க. நீங்கள் 10th மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலுமே அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. ஸோ 10th வரை படிச்சிருந்தவங்கள ஒரு தமிழ் வழி கல்விக்கு ஒரு போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஹையஸ்ட் மார்க், அதாவது 85%, 90% அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை தனியாக பிரித்து வைப்பாங்க. ஸோ இந்த முன்னுரிமையும் இருக்குது. ப்ளஸ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 90% பார்த்தீங்க அப்படின்னா 10th மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியாக தான் நமக்கு பிரிப்பாங்க. ஸோ அப்படி பிரித்து அதில் சிலரை தேர்ந்தெடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவல், அதாவது இன்டர்வியூவுக்கு நம்மளை கூப்பிட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. இதுவரை அந்த மாதிரி தான் நடக்குது. இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அதான் நடக்குது. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாட்களில் நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, செலெக்ஷன்ஸ் லிஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
இது நடக்க போகுது, அதாவது இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இன்டர்வியூவை பொறுத்தளவில் யாரெல்லாம் வந்து செலக்டட் அப்படின்றத அனுப்புவாங்க. இதில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லோ மார்க்காக இருக்கிறீங்க, அதாவது 300க்கு கீழே 350 மார்க்குக்கு கீழே இருக்கிறீங்க. ப்ளஸ் என்கிட்ட எந்த வித ப்ரையாரிட்டியும் இல்லை, நான் சும்மா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது. இதே இந்த வேலையை கண்டிப்பாக நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 30 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நேர்காணலுக்கு 1:5 அப்படின்ற ஒரு தேர்வு முறையில் கூப்பிடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குதோ அந்த முன்னுரிமையை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பணம் கொடுத்து வந்து வேலையை வாங்குறாங்களே, எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்தாலும் யாராவது பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து நடக்காது அந்த மாதிரி. ஸோ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நேர்மையான முறையில் தான் வந்து நடக்குது. ஸோ இந்த வேலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேர்மையான முறையில் தான் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்தவங்களும் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ இதோடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட 10th மார்க் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 85% மேலே உங்களோட 10th மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கிராமத்தில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை எடுத்துனா அந்த கள்ளக்குறிச்சி தாலுகாவை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இருப்பிட சான்றிதழ் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்டர்வியூங்கும்போது ஒரு 15 மார்க்கு தான், அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்துட போகிறது கிடையாது. மேக்ஸிமம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் விடுறாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். இன்டர்வியூவை பொறுத்தளவில் ஒரு 15 மார்க்குக்கு தான் ரொம்ப சிம்பிளாக 10th லெவலில் தான் வந்து உங்களை கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமைகள்லாம் வந்து நீங்கள் சமர்ப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உன்னை கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, நீங்கள் என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் வந்து கொடுத்துருக்கிறீங்க, உங்களோட 10th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்களா ஆகாதீங்களா, எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.